சிந்து வர வர ரொம்ப ஓவரா போறாங்க. சிவாவும் எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. சீக்கிரமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ? இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா ஸ்னேகா கிட்ட, மத்தவங்க என்ன தப்பா பேசியிருந்தாலும் பரவாயில்ல, நீயும் சேர்ந்து என்ன தப்பா பேசிட்ட. நீ உன் மேல இருந்த காதலையும் நம்பிக்கையையும் கொன்னுட்ட. இனிமேல் எப்பவுமே உன்னால பழைய சிவாவை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஸ்னேகா எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், சிவா நிக்கிற மாதிரி தெரியல. டாடி ஏதாவது பண்ணுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அலறாங்க ஸ்னேகா. சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவசர அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றாங்க. சார், நாங்க ரெண்டு பேரும் 8 வருஷமா லவ் பண்றோம். நாளைக்கு உங்க அப்பா வேற ஒருத்தன் கூட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு. எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் உடனே கோவப்பட்டு, ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கதான் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கா அப்படின்னு பலாருன்னு அறைய போறாரு. அப்போ திடீர்னு ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒருத்தர் வராரு. கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தி என்னன்னு விசாரிக்கிறாரு. அதுக்குள்ள பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா பொண்ணை பலாருன்னு அறையிறாங்க. நான் இந்த தொகுதியோட வட்ட செயலாளர். என் பொண்ணை இவன் மயக்கி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். நாளை காலையில என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. போலீஸ் கிட்ட, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. எனக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு. இந்த பையன் சாதாரண மெக்கானிக். இவன் கூட போனா என் பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா. இந்தாங்க இந்த 5 லட்சத்தை வச்சுக்கோங்க. அப்படியாவது என் பொண்ணை என் கூட வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு. பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன்னு அவரும் சொல்றாரு. பையனையும் பொண்ணையும் உள்ள கூப்பிட்டு கையில இருந்த ஒரு தாலியை எடுத்து அந்த பையன் கிட்ட நீட்டுறாரு. அம்மாவும் அப்பாவும் இந்த போலீஸ் பண்றத பார்த்து பதறாங்க. இந்த தாலியை கட்டுன்னு கொடுத்தோன்னே அந்த பையனும் வாங்கி பொண்ணு கழுத்துல கட்டிடுறாரு. அதோட நிக்காம அவர்கிட்ட கொடுத்த 5 லட்சத்தை எடுத்து இந்த பையன் கிட்ட கொடுக்கறாரு. இந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணுவியோ, கடை வைப்பியோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறாரு. கல்யாணத்துக்கு கல்யாணமும் ஆச்சு, கையில பணமும் வந்துருச்சு. வேற என்ன வேணும்? அவங்க 2 பேர் சந்தோஷமா கிளம்பிடுறாங்க. நான் பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா அவரும் கிளம்பிடுறாரு. இவரு அந்த ஸ்டேஷன் போலீஸ் கிட்ட, காதலிக்கிற யாரையுமே பிரிக்க கூடாது, உதவின்னு வந்தா கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பர்ஸை திறந்து பாக்குறாரு. யாருடா பர்ஸ்ல அப்படின்னு பார்த்தா பைரவியோட போட்டோ இருக்கு. பைரவியோட போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாவம், பைரவிக்கு கல்யாணம் ஆனது இன்னும் இவருக்கு தெரியாது போல. புதுசா எதுக்கு இந்த கேரக்டர், பைரவி லைஃப்ல இந்த கேரக்டர் என்ன பண்ண போதுங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். மகா, ஐஸ்வர்யா, எசக்கி 3 பேருமே ஸ்னேகாவை ஆறுதல் பண்றதுக்காக ஸ்னேகாவோட வீட்டுக்கே வர்றாங்க. ஸ்னேகா சிவாவோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. மகாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சு அலறாங்க. சிவா எங்க என்னை விட்டு விலகிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்காண்டி அப்படின்னு தேம்பி தேம்பி அலறாங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சிவா உன்னை விட்டு எங்கம்மா போறான்? தெரியாம மருந்த மாத்தி கொடுத்துட்ட, அவ்வளவுதானே, நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும்னு சொல்றாங்க. ஸ்னேகா நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லைன்னு அவங்க அப்பா வந்து சொன்னோன்னு, ஐயோ சாப்பிடாம இருக்கியாமா, வா சாப்பிடலான்னு ஸ்னேகாவை கூட்டிட்டு போய் ஊட்டியும் வர்றாங்க. சிவாவோட அம்மாவே இவ்வளோ சப்போர்ட்டா உனக்கு இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுறன்னு ஸ்னேகாவோட அப்பாவும் ஆறுதல் சொல்றாரு. வீட்டுல சிவா அன்னபூர்ணி கிட்ட, மெடிக்கல் கேம்புக்காக 2 நாள் நான் கேரளா போறேன்னு சொல்றாரு. அப்படியா, போயிட்டு வாப்பா, அம்மாட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல, இனிமேல் தான் சொல்லணும் பெரியம்மா அப்படின்னு சொன்னோன்னே, போய் மகா கிட்ட சொல்லுப்பா, இல்லாட்டி அவ ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. அறுமுகம் உடனே அன்னபூர்ணி கிட்ட, நான் திருச்சிக்கு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துடுறேன் சிவாவன்னு சொல்றாரு. அப்படியே திரும்பி பைரவி கிட்ட, திருச்சி வரைக்கும் போறேன் பைரவி, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. எனக்கு சில புக்ஸ் எல்லாம் வேணும், நான் மெசேஜ் பண்றேன், வாங்கிட்டு வான்னு பைரவியும் சொல்றாங்க. அன்னபூர்ணி உடனே, ஏண்டா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற, நீ பைரவி கிட்ட மட்டும் கேட்கறியா அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு. ஓ, நான் சொல்லிதான் நீ என்கிட்ட கேட்பியா? பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம்தான். இப்பவாது என் பையனுக்கு புத்தி வந்துச்சே. பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் பொண்டாட்டியோட மனசுல இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி போறாங்க. ஆறுமுகம் பைரவி கிட்ட டக்குன்னு திரும்பி பார்த்து, சொல்லு பொண்டாட்டி, வேற என்ன வேணும்னு கேக்குறாரு. என்னது பொண்டாட்டியா? உன்கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசுறேங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்காத. நீ எனக்கு பண்ண துரோகத்தை எப்பயும் ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. வண்டி நல்லா தானே ஓடிட்டு இருந்தது, திடீர்னு கொடசாயுது அப்படின்னு ஆறுமுகம் நினைக்கிறாரு. அன்னபூர்ணி சொன்னனால சிவா நேரா மகா கிட்ட போய், அம்மா நான் கேம்புக்கு போறேன், 2 நாள் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. நீ உங்க பெரியம்மா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்றியா? இன்னும் எவ்வளவு நாள் தான் அவ என் பையனை உரிமை கொண்டாடுறான்னு நான் பாத்துறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு மகா சொன்னோன்னே சிவா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சிவா லக்கேஜ் எல்லாம் எடுத்து ரூம்ல இருந்து கிளம்புறாரு. சிந்து அங்க வந்து, என்ன மன்னிச்சிரு டாக்டர் என்ன சொல்றாங்க. எதுக்கு சிந்து மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சிவா ஒன்னும் புரியாத மாதிரி கேட்கிறாரு. இனி பண்ண போற தப்புக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பாரு டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னு சிவா டக்குன்னு திரும்பும் போது கன்னத்திலேயே முத்தம் கொடுத்துட்றாங்க சிந்து. சிவாவும் ஷாக் ஆயிட்டு எதுவுமே சொல்லல. சிந்துவை அப்படியே பார்த்தோன்னே,
பாத்தியா பாத்தியா, கோவப்படாத டாக்டரே, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் சிந்து சொல்றத பார்த்துட்டு, உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல சிந்து அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்க இருந்து நகர்ந்து போறாரு. போனவரு திரும்பி சிந்துவை பாக்குறாரு. சிந்துவும் சிவாவையே பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா பார்க்க மட்டுமா செஞ்சாரு? சிவா சிந்துவை பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சைகையிலேயே சொல்றாரு. இதுக்கு மேல சிந்துவுக்கு என்ன வேணும்? சிவா சிரிச்சதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. டாக்டர் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அன்னைக்கே ஒரு கொரியர் வருது சிந்துக்கு. இங்க சிந்துங்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் வந்து பேசிட்டு இருக்கிறத ஐஸ்வர்யா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் தான் சிந்து அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு. எங்க இருந்துன்னு கேட்டோன்னே, கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாரு. சிந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க கையில. ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்துட்டு, சிந்துக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு போல இருக்கே, இதை போய் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு கிளம்புறாங்க. சிந்து கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. 3 பக்கம் 4 பக்கம் இருக்கு, என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. என்னென்னமோ எழுதியிருக்கு, ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம பைரவி கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பைரவி கிட்ட அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போறாங்க. ஐஸ்வர்யா இந்த கேப்ல போய் மகா கிட்ட, அம்மா, நான் அம்மா அனுப்புன நோட்டீஸ் சிந்துக்கு வந்துருச்சு, அவளும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, பரவாயில்லையே, அந்த வக்கீல் ஜெட்டு வேகத்துல வேலை செய்யறானே. சிவாவும் ஊர்ல இல்ல, இதுதான் சரியான நேரம், சிந்துவை ஈஸியா மடக்கிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை ஸ்னேகா கிட்ட போய் சொல்லணும்னு நேரா போறாங்க. பைரவி கிட்ட வந்து சிந்து இந்த நோட்டீஸை காமிச்சு, இதுல என்ன எழுதியிருக்குன்னே எனக்கு தெரியல, படிச்சு பார்த்து சொல்லு பைரவி அப்படின்னு சொல்றாங்க. பைரவி அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன பைரவி இருக்கு அதுல அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. இது கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸ் சிந்து, இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு நீ ஏதாவது மனு கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. பைரவி சொல்ற எதுவுமே சிந்துவுக்கு புரியல. பைரவிக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. பைரவி சொல்றதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சிந்து. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. மகா நினைச்ச மாதிரி நோட்டீஸ் வந்துருச்சு. சிவா வேற வீட்ல இல்ல. இதை வச்சு இனி என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.